ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்றைய முதலீட்டு களம்ல நாம பேச போற தலைப்பு வீட்டுக்கடன் மேலாண்மை. அநேகமாக எல்லோருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கடனை வாங்குவோம். அதன் மூலமாக நாம அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு முயற்சிப்போம். ஒரு சொத்தை வாங்குவது என்பது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்வு. அந்த நிகழ்வை நம்ம எப்படி கையாள்கிறோம், அந்த முடிவை எப்படி எடுக்கிறோம், அந்த முடிவை நமக்கு எப்படி சாதகமாக்கிக் கொள்கிறோம், தொடர்ந்து அந்த முடிவை சரியான முறையில் எப்படி முன்னெடுத்து செல்கிறோம், இறுதியாக அந்த கடனை எப்படி அடைக்கிறோம், இதையெல்லாம் சேர்ந்தது தான் வீட்டுக்கடன் மேலாண்மை. முக்காவாசி பேரிட்ட பேசும்போது அந்த லோனை வாங்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறாங்க. அதை வாங்கி முடித்த உடனே அவங்க ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆட்டம் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம கடன் வாங்கி சொத்தை வாங்கிட்டா மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்போவுமே ஆரம்ப கட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் ஒரு முயற்சி என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்றத முடிவு பண்ணுது. ஸோ இப்போ ஆரம்ப கட்டத்துக்கு வருவோம். முதல்ல கடன் வாங்கணுமா கூடாதா அப்படின்ற கேள்வி. கடன் வாங்காமல் ஒருத்தர் வீடு வாங்க முடியுமா அப்படின்னா பெருவாரியானவர்களால் முடியாது. ஸோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பெருவாரியானவர்களுக்கு இருக்கிறது. கடன் வாங்கினா தான் நம்ம வீடு வாங்க முடியும். ஆனால் எந்த மாதிரியான கடனை வாங்க வேண்டும், அந்த கடனை வாங்குவதற்கு நாம சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது நம்ம தயாராக இருக்கோமா, நிதிநிலை சரியாக இருக்கிறதா, நமக்கு அந்த கடனை சுமக்கும் வசதியும் தகுதியும் இருக்கிறதா, இந்த கேள்வியை கேட்காம நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ முதல் விஷயம், ஆரம்ப புள்ளி என்னன்னா, லோன் வாங்கிறதுக்கு நாம தகுதியானவரா என்ற கேள்வி. இந்த கேள்வியை கடன் கொடுக்குறவங்கிட்ட கேட்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான சூட்சமம். நாமளே அந்த கேள்வியை கேட்டுக்கணும். கடன் கொடுக்குறவங்க சில நேரத்தில் கடன் கொடுக்கக்கூடாதவங்களுக்கு கூட கடன் கொடுப்பாங்க. ஸோ கடன் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவங்களுக்கு இருந்தாலும், யார் கடன் வாங்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை நம்ம சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் வீட்டுக்கடன் மேலாண்மையில் ஆரம்ப புள்ளி. நான் லோன் வாங்கலாமா கூடாதா, அந்த லோனை வாங்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இந்த கேள்வியை நம்ம முதல்ல ஆராய்ந்து பதிலை தேட வேண்டும். யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது என்றால், அந்த இஎம்ஐ சரியான முறையில் செலுத்த வருமானம் உள்ளவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. ஸோ வேலை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும், ஓரளவுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய சர்வீஸ் பீரியட் நிறைய நாட்கள் இருக்க வேண்டும், அல்லது நாம் அந்த வேலையில் அட்லீஸ்ட் ஒரு 10 years இருப்போன்ற ஒரு அவகாசம், ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும், நம்பிக்கையாவது இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் அந்த கடனை வாங்குவதற்கு தகுதியானவராக இருக்கிறோம். அடுத்தது, அந்த இஎம்ஐ நம்முடைய மொத்த வருமானத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் 3 1 பாகத்துக்கு மேலே இஎம்ஐ போகக்கூடாது. உங்கள் வருமானம் 100 ரூபானா 33க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை கால்குலேஷன். ஸோ இந்த 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். மூணாவது, அந்த கடனுடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறவங்க பெருவாரியானவங்க இஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி அவங்க கடனுடைய டியூரேஷனை வசதியாக வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு 25 வருஷம்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னும் அதிகம் கூட கடன் கொடுக்க சில பேர் ரெடியாக இருக்கலாம். என் பார்வையில் ஒரு லோனுடைய டியூரேஷன் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்குள்ள ஒரு லோனை கட்டி அந்த டியூரேஷனுக்கான இஎம்ஐ நம்முடைய வருமானத்தில் 3 1 பாகமாக இருந்தால் நாம் அந்த இஎம்ஐ
கட்டுறதுக்கு நிச்சயமாக ஒரு தகுதியான ஆளாக இருப்போம். நம்ம வருமானம் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தால் அந்த லோன் வாங்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெளிவாகிறது. இந்த 2 விஷயமும் நமக்கு தெளிவானால் தான் நாம் லோன் வாங்கிறதுக்கு நம்முடைய பார்வையிலேயே தகுதியானவராக ஆகிறோம். லோன் கொடுக்குறவங்க எப்படி வேணால் பார்த்துக்கிட்டோம், நம்முடைய பார்வை இதுதான் அப்படின்னு நாம் தெளிவாக சில வரைமுறைகளை வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். இந்த வரைமுறைகளுக்கு நம்ம சரியான ஆள்னு நமக்கு பட்டுதுன்னா அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு, கடனை வாங்கக்கூடிய நிறுவனம் என்ன மாதிரியான டீல் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டீல்னு வரும்போது வெறும் வட்டி மாத்திரம் இல்லை, வெறும் இஎம்ஐ மட்டும் இல்லை. பெருவாரியான ஆட்கள் இஎம்ஐயை மட்டும் பார்த்துட்டே முடிவு பண்ணுறாங்க, வட்டி விகிதத்தை மட்டுமே பார்த்து முடிவு பண்ணுறாங்க. பட் சில நிறுவனங்கள் இந்த ஹோம் லோனோட சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸை பண்டில் பண்ணுறாங்க, நிறைய கண்டிஷன்ஸையும் பண்டில் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்ஸ்க்கு வருவோம். கடன் வாங்குறவர் அந்த கடனை கட்டியாகணும். கடனுடைய டியூரேஷன் 20 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம், அல்லது 15 வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 15 வருஷ காலத்தில் கடன் வாங்கினவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த கடனுடைய பணத்தை அவங்க திருப்பி ரிகவர் பண்ணணும். அதுக்கு சில நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கனாக்கா, இந்த கடனோட சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸையும் சேர்த்து விற்கிறாங்க. இங்கே தான் ஃபர்ஸ்ட் கேட்ச் வருது. கடனை வாங்குபவர் நிச்சயமாக இன்சூரன்ஸ் வாங்குவது நல்லது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்கு இதுல. அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு மட்டுமே தேவையான இன்சூரன்ஸ், அல்லது ஒருவேளை அந்த தேவை ஏற்படவில்லை என்றால் நமக்கே திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ். முதல் வகைக்கு பேர் டேர்ம், மற்றது வேற வகையான பாலிசிஸ்ல சேரும், என்டோவ்மெண்ட், அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல சேரும். என் பார்வையில் ஒரு ஹோம் லோனோட பண்டில் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் வெறும் டேர்ம் இன்சூரன்ஸாக தான் இருக்கணும். அதுவும் அந்த ஹோம் லோனுடைய வேல்யூக்கு இருந்தனாலே ஹோம் லோனை கவர் பண்ணிக்கும். மற்ற தேவைகளுக்கு அவங்க வேற டேர்ம் லோன் வச்சிருக்கலாம், இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம், அல்லது மற்ற வழிகளில் அவங்க தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்துக்கலாம். ஸோ கடன் பெறுபவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டும் இருக்குது, ப்ராப்பர்ட்டிக்கு எந்த டேமேஜும் வராமல் இருக்கிறதுக்கான இன்சூரன்ஸ். இதையும் சில நிறுவனங்கள் பண்டில் பண்ணி விற்கிறாங்க. அப்போ அந்த ஹோம் சார்ந்த எந்த விதமான டேமேஜும் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியம் இல்லை, பட் இருந்தால் நல்லது. அதை கட்டக்கூடிய வசதி இருந்தால் கடன் வாங்கி இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த இன்சூரன்ஸையும் சேர்த்து வாங்கிக்கலாம். இது 2 தவிர நிறைய கண்டிஷன்ஸை போடுறாங்க கடன் கொடுக்குறவங்க. முதல் கண்டிஷன், எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசெட் ஆகுன்றது, அது ஒரு முக்கியமான கண்டிஷன். எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இந்த கடனை அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு நுணுக்கமான ஒரு சமாச்சாரம். ஆனால் எந்த பெஞ்ச்மார்க்கோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்கன்றது, நாம் எப்படி இந்த லோன் அடைக்க போகிறோம், நமக்கு எப்படி இந்த லோன் அந்த லோன் பீரியடில் சாதகமாக நமக்கு அமையும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி தீர்மானம் பண்ணுறாங்கன்ற அந்த பெஞ்ச்மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பெஞ்ச்மார்க்கை பற்றி நான் மேலும் ஒரு வீடியோவில் தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த லோனோட பெஞ்ச்மார்க் நமக்கு ஃபேவரபிளான ஒரு ஃபேரான பெஞ்ச்மார்க்காக இருக்கணுங்கிறது மிக மிக அவசியம். அடுத்த விஷயம், இந்த கண்டிஷன் சொல்லும்போது ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாத ஒரு லோன் நமக்கு இருக்கணும். சில பேர் இவ்வளோதான் ரீபே பண்ணலாம் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ரீபே பண்ணணும்னா அதோட சேர்த்து ஒரு ஃபீஸ் ஒன்று வாங்கிப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஹோம் லோனை கொடுக்கும்போது என் பார்வையில் எந்த விதமான ஃபீஸையும் மறைமுகமாக கடன் கொடுப்பவர்கள் உங்களிடம் வாங்கக்கூடாது. எல்லாருமே ஒரு ஃபீஸை முதல்ல நமக்கு சொல்லுவாங்க. நான் இந்த ஃபீஸை நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணால் நான் லோன் வாங்க மாட்டேன்னு சொன்னால் பல பேர் தங்களுடைய ஃபீஸை வேவ் பண்ணுறாங்க. இது தெரியாமலே நிறைய பேர் தேவையில்லாத நிறைய ஃபீஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். ஃபீஸை நம்ம நேரடியாக கொடுக்க வேண்டியதை தவிர மறைமுகமாக அவங்க எந்த ஃபீஸையும் வாங்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் வட்டி மூலமாக மட்டும்தான் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தீர்மானம் பண்ணக்கூடிய கிரெடிட் ஸ்கோர். நிறைய பேருடைய கடன்கள் அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரோட சம்பந்தமில்லாத ஒரு வட்டியில் இருக்குது. இதுக்கு காரணம், அவங்க சரியான முறையில் பேரம் பேசி தன்னிலையை உணர்ந்து
அவங்க நிதிநிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செட் பண்ணிக்கிறது இல்லை. லோன் வாங்குற அவசரத்தில் 4-5 பேர்கிட்ட கேட்டுட்டு யார் சீப்பஸ்ட் லோன் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போயிடுறாங்க. அப்படியும் அந்த லோன் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் லோனான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ரெண்டாவது, இன்னைக்கு வாங்குற லோன் இன்னைக்கு உள்ள உங்க நிதிநிலையோடு சார்புடைய ஒரு விஷயம். அடுத்த 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஏறிச்சுனாக்கா அப்போ முன்னாடி நீங்க ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க நிச்சயமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஸோ இந்த கிரெடிட் ரேட் சார்ந்து உங்களுடைய வட்டி விகிதம் இருக்க வேண்டும். உங்கள் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க அந்த மாதிரி தொடர்ந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். நேச்சுரலி நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை நல்ல வகையில் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் யாருமே ஸ்லிப் ஆகக்கூடாது. அடுத்தது, இந்த லோனை எப்படி ரீபே பண்ணுறோன்ற அந்த சூட்சமம். நிறைய பேர் எந்த விதமான கால்குலேஷனும் இல்லாமல் லோனை ரீபே பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் ரீபேமெண்ட்டுக்கு போட்டுருவாங்க. சில பேர் பணம் கிடைக்க அடிச்சிருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ ரீபே பண்ணணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க இஎம்ஐக்கும் மேலே. இந்த ப்ரீபே பண்ணி கடனை அடைக்கக்கூடியதற்கு கூட ஒவ்வொருத்தரும் ஒரு வழிமுறையும் ஒரு பிளானும் வச்சுக்கணும். சும்மா பணம் வரைச்சி அடைக்கிறதுன்றது கூட அவ்வளோ நல்ல வழிமுறை இல்லை. என்ன காரணம்னா, கடனை அடைப்பதை விட அதை வேறு வகைகளில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டுவதற்கான சந்தர்ப்பம் சில நேரங்களில் நமக்கு அமையும். அந்த சந்தர்ப்பம் நமக்கு வரும்போது தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் போய் நம்ம கடனை கண்மூடித்தனமாக அடைச்சிட்டு போனோம்னாக்கா நாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் கைவிட்டுருவோம். அது நம்மை கடந்து போய்விடும். ஆகவே பணம் நம்ம கைக்கு வரும்போது ஒரு பக்கம் கடனும் ஒரு பக்கம் முதலீட்டு வாய்ப்புகளும் இருந்தால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணி எதை தீர்மானம் பண்ணி நம்ம செஞ்சோன்னா நமக்கு லாபம்ன்ற ஒரு கேள்வியை நாம் தெளிவாக எழுப்பி அதுக்கு விடை காண வேண்டும். அதை செய்யும்போது பேராசை சார்ந்த முதலீட்டு முடிவுகளை நம்ம எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ரிஸ்கை நல்ல முறையில் அனலைஸ் பண்ணி அந்த ரிஸ்க்குக்கான எல்லா விதமான கான்சிக்வன்சஸையும் உணர்ந்து தான் அந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டும். இவை எல்லாமே ஹோம் லோன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கடன் மேலாண்மையின் முக்கிய அங்கங்கள். ஒவ்வொன்றிலையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொன்றிலையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய. பொதுவாக ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணி அதன் மூலமாக வீட்டுக்கடன் வாங்கலாமா கூடாதான்ற முடிவை எடுப்பவர்கள் எந்த பிளானும் இல்லாமல் வீட்டுக்கடன் எடுப்பவர்களை விட மிக சிறப்பாக அந்த கடன் மேலாண்மையை கையாள்கிறார்கள். அதன் மூலமாக நிறைய பணத்தை சேமிக்கிறார்கள். சேமித்த அந்த பணத்தை நல்ல வழியில் முதலீடும் செய்கிறார்கள். அந்த முதலீடுகள் வளர்ந்து அவங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு வெல்த்தாகவும் மாறுகிறது. ஸோ வீட்டுக்கடன் மேலாண்மை என்பது நமக்கு வீட்டை ஒரு சொத்தாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டும் நிற்பதில்லை, மற்ற சொத்துக்களை ஏற்படுத்துவதற்கும் நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நாம் எப்படி செய்கிறோங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த மாதிரியான ஒரு சக்ஸஸை சொத்துக்களோடு ஏற்படுத்துகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடியது, பாதிக்கக்கூடியது. இந்த விஷயத்தை உணர்ந்து எல்லோருமே வீட்டுக்கடன் மேலாண்மையில் அதிக கவனத்தை செலுத்தி நல்ல புரிதலை வளர்த்து டிசிப்ளினோட அந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபட வேண்டும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களோடு இந்த களத்தில் நான் உரையாடுவேன். இந்த உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இன்னும் சிறப்பாக எடுக்க உதவும் என்று நம்புகிறேன். நிறைய கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு விடைகளை காண வேண்டியது இந்த களத்தின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.